மார்ஷல் மீடியா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இது நம்மோடு வானிலை ஆய்வாளர் செல்வகுமார் இணைந்திருக்கிறார். வாருங்க அவரோட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். வடகிழக்கு பருவமழை இந்த ஆண்டிற்கான அந்த பருவ காலம் தொடங்கிவிட்டது. இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. அதுக்குள்ள உச்சத்தை எட்டி இருக்கிறது. எங்க பார்த்தாலும் மழை. அதுக்குள்ள ரெட் அலர்ட் விட ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி இருக்கு? கண்டிப்பா. அதாவது இலங்கைக்கு அருகே உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி, அதாவது இதற்கு முன்னாடியில இருந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, நேற்றைக்கு தென்கிழக்கு வங்கக்கடல்ல ஒரு காற்று சுழற்சி நீடிச்சது. இலங்கை அருகேயும் ஒரு காற்று சுழற்சி நீடித்தது. இரண்டும் ஒன்றிணைந்து தெற்கு மத்திய வங்கக்கடல்ல தாழ்வு பகுதியாக உருவாகும், அது மண்டலமா மாறும்னு எதிர்பார்த்திருந்தாங்க. ஆனா இலங்கைக்கு அருகே இருந்த காற்று சுழற்சி தான் தாழ்வு பகுதியா மாறி இருக்கு. அது இப்போ தீவிர தாழ்வு பகுதியா மாறி இருக்கதா சொல்றாங்க. ஆனா அது தாழ்வு பகுதியா தமிழ்நாட்டின் கடலோரத்தை ஒட்டி சுமார் உங்க புரிதலுக்கு வேணா ஒரு டெல்டா மாவட்டங்களுக்கு கிழக்கு புறமாக கரையை ஒட்டியே நீடித்துக் கொண்டிருக்கு. இது புயல் அல்ல, வெறும் ஒரு குறைந்த அழுத்த பகுதி. இதுல கொஞ்சம் மழையை உருவாக்கக்கூடிய காற்று சுத்தி மழையை ஏற்படுத்தும். இதனால நேற்றைக்கு உருவாகும் பொழுது ராமநாதபுரம் மாவட்டம், ராமேஸ்வரம், தங்கச்சிபுரம், மண்டபம் கனமழை, மிக கனமழை பொழிவு கொடுத்தது. டெல்டா மாவட்டங்கள் நாகப்பட்டினம் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் மிக கனமழை பொழிவு கொடுத்தது. அதற்கு பிறகு டெல்டாவெல்லாம் நேற்றைக்கு தொடங்கிய மழை இன்னமும் அப்படி தூறிக்கொண்டே இருக்கு, பெய்துட்டு இருக்கு. அப்பப்போ வடகடலோரமும் தொடங்கியது. ஆனால் சென்னைக்கு வந்தது மீண்டும் ஓய்ந்திருக்கிறது. ஆனால் இடையில புதுச்சேரி, கடலூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு தொடர்ந்து கொண்டிருக்கு. உள்ளே கல்வராயன் மலைப்பகுதி வரைக்கும் மழை நீடிக்கிறது. அதே போல மேற்கு மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளையும் ஆங்காங்கே மழை, கர்நாடக எல்லையோரம் மழை. இந்த மழை இப்பொழுது ஓய்ந்திருந்தாலும் மீண்டும் நள்ளிரவுக்கு பிறகு மீண்டும் சென்னை உள்ளிட்ட பகுதிகள் உட்பட வடகடலோரம், வடவுள் மாவட்ட பகுதிகள், டெல்டா, தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு மாவட்டங்கள் ஆங்காங்கே மழை மீண்டும் தொடங்கிடும். கடலோரம் கொஞ்சம் கனமழை, மிக கனமழை பொழிவு வரை கொடுக்கும். ஆனால் இந்த நிகழ்வு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் என்று எதிர்பார்க்கிறார்கள். அப்படி மாறாமல் ஒரு தீவிர தாழ்வாகவே, ஒரு சாதாரண ஒரு தாழ்வு பகுதியாகவோ, அது தமிழ்நாட்டின் கரையை நெருங்கி நாளை 22ஆம் தேதி மாலை இரவு வடகடலோரம் கடந்து, அதாவது பாதி ஏற ஆரம்பிச்சிடும். பாதிலேயே தெற்காந்திர வரைக்கும் அப்படியே கரையை ஒட்டி போய் கரையை கடந்து போயிடும். இதனால மழைப்பொழிவு இன்றைக்கு இரவும் நாளைக்கு கொடுக்கிற மழை தான் கொஞ்சம் அதிகமா இருக்கும். தொடர் மழையாக இருக்கும். இனிமே சென்னைக்கெல்லாம் தொடர் தூறலாம் கொடுக்க போறது நாளைக்கெல்லாம். ஆகவே மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் ஆங்காங்கே மிக கனமழை பொழிவு இருக்கும். பரவலா மிதமான மழை முதல் சற்று கனமழை இருக்கும். ஆங்காங்கே கனமழை இருக்கும். எந்தெந்த முக்கியமான பகுதிகள் எல்லாம் எதிர்பார்க்கலாம் சார்? என்னென்ன மாவட்டங்கள்ல எதிர்பார்க்கலாம்? எந்தெந்த மாவட்டத்தை சார்ந்தவர்கள் எச்சரிக்கையா இருக்கும்? இதுல ஒரு எச்சரிக்கைன்னா, வழக்கமாவே இப்ப சாதாரணமாவே 18, 15 சென்னையில கூட பெய்யுது. நேற்றைக்கு கூட அப்படிதான் பெஞ்சிருக்குது மழை. கொஞ்சம் 20, 18ங்கிறது ஒரு இடங்கள்லாம் பெஞ்சிட்டு இருக்கு. கொஞ்சம் கூடுதலாக பரவலா பெஞ்சாதான் நம்மளுக்கு வந்து எச்சரிக்கை, முன்னெச்சரிக்கை இதெல்லாம் எடுக்கணும். ஆனா இதை பொறுத்த வரைக்கும் பரவலா 18 சென்டிமீட்டர் பெய்யாது. ஒரு சில இடங்கள்ல 18, 10, 5 கூட பெய்யலாம். சில இடத்துல, அதே சென்னை மாநகரத்துல கூட 5 கூட பெய்யலாம். ஒரு இடத்துல 18 கூட இருக்கலாம், ஒரு இடத்துல 15 கூட இருக்கலாம், 20 கூட இருக்கலாம். இதற்கு பெருசா போகாது. ஒட்டுமொத்த எல்லா கடலோரம், திருவள்ளூர் அப்படித்தான் இருக்கும், சென்னையும் அப்படித்தான், செங்கல்பட்டு அப்படித்தான், புதுச்சேரி, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் இது எல்லாமே இப்படித்தான் இருக்கும். இதனால ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படாது. தாழ்வான பகுதியில் இருந்தால் நாம அங்க முன்னெச்சரிக்கை. தாழ்வானா சில பேர் பாத்தீங்கன்னா வயல்லையே வீடு கட்டியிருப்பாங்க, ஆற்றங்கரையில இருப்பாங்க. ஆற்றங்கரையில ஒரு வெள்ள பாதிப்பு இல்ல, இருந்தாலும் பல்வேறு அணைகள்ல இருந்து நீர் திறக்கப்பட்டிருக்கு. மேட்டூர்ல இருந்து நீர் திறக்கப்பட்டிருக்கு, பவானி சாகர்ல நீர் திறக்கப்பட்டிருக்கு, அதே போல வைகையில நீர் திறக்கப்பட்டிருக்கு. இந்த ஆற்றங்கரையோர மக்கள் மட்டும் கொஞ்சம் விழிப்புடன் இருந்தால் போதும். ஏன்னா வைகையில வந்து திறக்கப்பட்டிருக்கிற நீர் அந்த ஆற்றுக்கரையில வடிந்தோடு போகும். இந்த மாதிரி திறக்கப்பட்ட நீருக்கு மட்டும் முன்னெச்சரிக்கை வேணும். கடலோரத்துல மிக கனமழை பொழிவு மட்டும் இருக்கும். அதனால தாழ்வான பகுதிகளில் முன்னெச்சரிக்கை இருந்தால் போது, வேற பெரிய அச்சுறுத்தல், பெரிய ஒரு பாதிப்பை எல்லாம் இந்த நிகழ்வு கொடுக்காது. இந்த நிகழ்வு கொடுக்காது. இது ஒரு 2 நாளைக்கு மழைப்பொழிவை மிக கனமழை பொழிவு கொடுத்து விட்டு விலகும். கரை கடந்து செயலிழக்கும் பொழுது கொஞ்சம் பரவலாக வட தமிழ்நாடு, வட உள் மாவட்ட பகுதி, தெற்காந்திரா, தெற்கு கர்நாடகா, ஆந்திர பிரதேசம் பரவலாவே மழைப்பொழிவை கொடுக்கும். அப்புறம் 24ஆம் தேதியில இருந்து இது விலகிடும். 24, 25, 26 இடைவெளி. இப்போ
கடல்ல உருவாகி இருக்கிற இந்த டிப்ரெஷனுடைய ஸ்டேட்டஸ் என்னங்க சார்? இப்ப என்னவா இருக்கு? இது எதுவாக வரைக்கும் ஆறக்கூட வாய்ப்பு இருக்கு? நீங்க சொல்றது அரபிக்கடல்ல உருவாகி இருக்கக்கூடிய டிப்ரெஷன் அதானே? அரபிக்கடல். அரபிக்கடல்ல உருவாகி இருக்கக்கூடிய டிப்ரெஷன் என்ன உருவாகல. அதாவது அரபிக்கடல்ல ஏற்கனவே குமரிக்கடல்ல இருந்து அரபிக்கடல் போனது ஒரு வெல் மார்க் லோ பிரஷரா தீவிர தாழ்வு பகுதியாவே அரபிக்கடல்ல நீடிச்சிட்டு இருக்கு. இது டிப்ரெஷனா ஆகும்னு எதிர்பார்க்கிறாங்க, ஆகல. இன்னைக்கும் ஆகல. இது இப்படியே தான் அரபிக்கடல்ல இருக்கும். வங்கக்கடல்ல இருக்கிறதும் டிப்ரெஷனா மாறாது. ஒரு வெல் மார்க் லோ பிரஷரா மட்டும்தான். ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதிக்கு அடுத்த நிலை ஒரு வெல்மார்க் லோ பிரஷர், தீவிர தாழ்வு பகுதி. அதான் அது பேர் வெல்மார்க் லோ பிரஷர். இவ்வளவுதான் இருக்கும். இதுக்கு மேல டிப்ரெஷன் மண்டலம் என்றால் வாய்ப்பில்லை. ஏன்னா கரையை ஒட்டி இருக்கு. கரையை ஒட்டி ஒரு உடனடியாக ஆறாது. ஒரு 2 நாள் காத்திருந்து ஒரு நாள் காத்திருந்தால் ஆகும். உருவானதே இன்றைக்கு தான். இன்றைக்கே அது நாளைக்கு கரை கிடக்க போகுது. கரையை ஒட்டி இருக்கு. அதனால கரையில் பாதி கடலில் பாதி தான் நகர போகுது. இதனால அதுவும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்படி கரையேறின பிறகு வராது. வட இந்திய அளவுனா கரையேறின பிறகு கூட டிப்ரெஷனா மாறி இருக்கு. கரையேறிய பிறகு தமிழ்நாட்டில எல்லாம் கரையேறிய பிறகோ கரைக்கு நெருக்கமா வந்த பிறகு ரொம்ப பாதி ஏறின பிறகு உடனடியாக எல்லாம் தாழ்மண்டலம் மாறியது இல்லை. அதனால மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இருக்கும். மிக மழைப்பொழிவு வரை இருக்கும். ஒரு அங்கங்கே இருக்கும். காற்றினுடைய அந்த வேகத்தெல்லாம் எந்த அளவுக்கு எதிர்பார்க்கலாம் சார்? அந்த காற்று மழை அப்படியெல்லாம் இருக்குமா? இடிமழை? இது குறைந்த அழுத்த பகுதி தான். டிப்ரெஷன் அப்படின்னு போகும்பொழுது கொஞ்சம் காற்று இருக்கும். வெல்மார்க்னு சொல்றாங்க. இதுலயும் அந்த வெல்மார்க் மாதிரி தெரியல. லோ பிரஷர்ல தான் தெரியுது இது வரைக்கும். வெல்மார்க்னு சொல்றாங்க. வெல்மார்க் இருந்தா கூட கொஞ்சம் காத்து இருக்கும். அதுல காற்று இருப்பதற்கான வாய்ப்பே இல்ல. காற்று டிப்ரெஷனே ஆகலன்னு சொல்றீங்க. டிப்ரெஷனே ஆகலன்னு சொல்றீங்க. ஆனா விடைவிடாத மழை பெய்யுது சில இடங்கள்ல எல்லாம். அதிகபட்ச மழையை கொடுக்கிறது இந்த சூழல். அதாவது தாழ்வு பகுதி உருவானாலே தொடர் மழை தான் உருவாகும். முதல்ல ஒரு தாழ்வு பகுதி உருவான தூறலையே கொடுத்துட்டே இருக்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அது தீவிர தாழ்வுனா மிதமான மழை பொழிவை கொடுக்கும். கடல் அதிக வெப்பமா இருக்கிற காரணத்தினால நீராவி அதிகம் ஏற்றுது. அதனால ஒரு பிரச்சனை. தாழ்வு பகுதியே காற்று சுழற்சியே தென் மாவட்டங்களுக்கு மழை பொழிவு நிறைய கொடுத்திருக்கு. தென் மாவட்டங்கள்ல வந்தது ஒரு சாதாரண காற்று சுழற்சி தான் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தியது கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி. இது ஒரு தாழ்வு பகுதியா இருந்தாலும் மழைப்பொழிவை கொடுக்க வாய்ப்பு இருந்தாலும் இந்த நிகழ்வு மழைப்பொழிவை கொடுக்க சாதகம் இல்லை. ஏன்னா நீராவி காற்று கொண்டு வருகிறது. 2 நிகழ்விற்கு காற்றை பிரித்து வைத்திருக்கு. இமயமலையிலிருந்து வரக்கூடிய குளிர்காற்று இதுல வந்தா தான் இது குளிர்விக்கும். வெப்ப நீராவியே நீராக மாற்றணும்னா குளிர்காற்று வேணும். வெறும் வெப்ப நீராவி மட்டும் உள்ள நுழையுது. நிறைய மேகங்கள் திரளுது. ஆனா அது மழையா மாறல. அப்படித்தான் இருக்கும். மழையாக மாறணும்னா அதை மாற்றுவதற்கு குளிர்காற்று வேணும். கொஞ்சம் நீராவி நீரா மாறுற அளவுக்கு கொஞ்சம் இருக்கணும். நீராவி நீரா மாறுற அளவுக்கு குளிர்காற்று கொஞ்சம் வேணும். அது இல்ல. அதனால காற்று அரபிக்கடல் நோக்கி அந்த காற்று திசை மாறி இருக்கு. இருந்த போதிலும் அரபிக்கடல்ல இருந்து நம்முடைய வங்கக்கடலோட ஒரு இணைப்பு சுழற்சியை பெற்றிருக்கு. அதாவது ட்ரஃப்ம்பாங்க. அதாவது இணைப்பு சுழற்சின்னு பேரு. 2க்கும் ஒரு இணைப்பு. இந்த சிஸ்டமும் இணைஞ்சு சுத்துறது. அதுக்கு இதுக்கும் வரக்கூடிய காற்று கொஞ்சம் குளிர்காற்று இதுல கிடைக்குது. அதனால மழைப்பொழிவு குளிர்ந்து பொழிகிறது. முழுமையான ஒரு மழைப்பொழிவை கொடுப்பதற்கு போதுமான சாதகம் இல்லை. ஆனால் மழைப்பொழிவு மிக கன மழைப்பொழிவு வரைக்கும் கொடுக்கும். இதுல இன்னொரு விஷயம் சார், இந்த ஆண்டு முழுவதும் இப்ப நீங்க இந்த டிப்ரெஷன் இல்ல கடல்ல ஏதோ சம்திங் உருவாகி இருக்கிறதுனால மழை வருது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றீங்க. இந்த ஆண்டு முழுமையாவே அப்பப்ப மழை காரணம் சார் ஏற்கனவே ஆண்டு முழுவதும்னு சொல்ல முடியாது. வெப்பச்சலன மழை ஏற்கனவே வந்தது. வெப்பச்சலன மழை மாலை இரவு நேரத்துல வந்திருக்கும். அது மேற்கு திசையில இருந்து வந்திருக்கும். அப்புறம் இந்த வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்பு காற்று சுழற்சி உருவாகி இருந்துச்சு. காற்று சுழற்சி இருந்தாலே காற்று சுழற்சியோட குணம் என்னன்னா வளிமண்டல சுழற்சி. அது வளிமண்டலத்துல மேல இருந்தாலே அது குளிர்ந்த காற்று. கடல்ல இணைஞ்சாதான் கடல்ல உள்ள நீராவியை எடுத்துட்டு வரும். கடல் நீராவியை எடுத்துட்டு வரணும்னா கடல் மேற்பரப்பே அந்த காற்று தொட்டு கொண்டு நீரை அள்ளி கொண்டு வரணும். மேலடுக்கு சுழற்சி என்பது குளிர்ந்த காற்றாகவே இருக்கும். கொடைக்கானல் ஊட்டிக்கெல்லாம் போகும்பொழுது மேலே போக 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 குளிர்ச்சி ஆகிறது. அப்ப மேல போக போக ஒரு புயல் கூட புயல் உயரமாகவில்லை, அதனால அது மழையை அதிகம் கொடுக்கலன்னு கூட ஒரு சொன்னாங்க. உயரே போக போகத்தான் குளிர்ச்சி தன்மை இருக்கும். கடல்ல இருந்து கொண்டு வர நீராவியை நீராக மாற்ற குளிர்ச்சி தன்மை வேணும். மேல உயரப்படும். அப்போ உயர இருக்கக்கூடிய காற்று சுழற்சியில குளிர்ச்சி காற்று.
அதுக்கு வந்து நீராவி காற்று கிடைக்கணும்னா தரையில வெப்பம் அடைந்து வெப்பமான ஆவியாகி நீர்ல இருக்கக்கூடிய, அதாவது காற்றுல இருக்கக்கூடிய ஆவியாகி, அதிக ஈரப்பதம் இருக்கக்கூடிய காற்றுல இருக்கக்கூடிய நீர் ஆவியாகி மேல போகும் பொழுது அது குளிர்ந்து மழையாக பொழியும். அது தொடர்ந்து பெய்யாது. எவ்வளவு ஆவி பொழிஞ்சோ அது தீர்ந்து போனிச்சுன்னா நின்று போயிடும். மீண்டும் ஒரு வெயில் அடிக்கும், மீண்டும் ஆவியாகி மேல போகும். அந்த காற்று சுழற்சியில பட்டோம்னா மழையாக மாறி கீழே பொழியும். தீர்ந்து போச்சுன்னா நின்றுடும். இப்படித்தான் நின்று விட்டு விட்டு மழை. இந்த வெயில் வந்தால் மழை வரும். அதுல பாத்தீங்கன்னா வெயில் வந்தா கண்டிப்பா மழை வரும். சில நேரங்கள்ல நீண்ட நேரம் வெயில் அடிக்கும், உடனே மழை வராது. நீண்ட நேரம் கழிச்சு மழை வரும். அப்போ காற்று சுழற்சி வந்து ஒரு இடத்தை பெயர்ந்து கொஞ்சம் நகர்ந்து இருக்கும், மீண்டும் நகர்ந்து வரும்பொழுது அப்படி ஆக்சிலேஷன்ல இருக்கும், வரும்பொழுது அந்த நீராவி பட்டு மழையாக மாறும். அப்ப சேர்த்து ரொம்ப நேரம் அடிச்ச வெயில நிறைய நீராவி கிடைக்கும். அப்ப நிறைய கொட்டும் மழை. நிறைய நேரம் வெயில் அடித்தால் நிறைய நீராவி மேலே எழும். நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் மழை தொடங்கினால் மழை பொழிவு வலுவாக இருக்கும்.